Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒன்றும் இல்லை, விஜய் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். படம் தான் எடுக்க முடியல, மீசியாவது அவர் மாதிரி எடுத்துடலான்ட்டு. அவர் இப்போ ட்ரெண்டாக தானே. விஜய் அவர்களையும் தலையை பேசவே பயமா இருக்கு. கீழே கமெண்ட்ஸுங்க காரி துப்புறானுங்க, பயமா இருக்கு. அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுங்களுக்குலாம் என்ன தோணும்னா, பத்தியா எங்க தலை கெத்து பத்தியா போவே இல்லை பத்தியான்னு ஒரு தப்பான கலாச்சாரம். கால் ஷீட் கொடுக்காம போகலாம். மேபி ஃபியூச்சர்ல நான் வந்து திருப்பி ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு அஜித் கிட்ட போய் நிற்க முடியாமல் போயிடும். பரவாயில்ல, ரெண்டும் பரவாயில்ல. எனக்கு 20 வருஷம் முன்னாடியே எனக்கு அஜித் படம் வேணான்னு தூக்கி போட்டோம் நான். எனக்கு இப்போ ஃபியூச்சர்லாம் அஜித் எனக்கு கால் ஷீட் கொடுக்கணும்லாம் எனக்கு அந்த மிச்ச மீதியை தொடச்சி போடுங்க. ஏன்னா தலைன்றது எப்பவுமே எங்க தலை தாங்க, தலை கட்டா நிற்கணும். தலைன்னா என்ன அர்த்தம்? சும்மா தலைன்னா தலை முன்னாடி நிற்கணும், நல்லது கெட்டதுக்கு முன்னாடி நிற்கணும் தலை. வடிவேல் வந்து ஒரு பொடி வேல் ஆயிட்டா. நீ எவ்வளவு பெரிய கலைஞனா வேணா, ஆனா இவ்வளவு வன்மம் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு வன்மம் நிறைஞ்ச ஒரு ஆள் கிட்ட எப்படி இப்படி காமெடி வந்து கொட்டி கிடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அவருடைய வாழ்க்கையை நீ அழிச்ச அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு அவரை குஷிப்படுத்துறதுக்காக நீங்க வந்து அவரை குடியார எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கெட்டப்ல வந்து சார் வந்து வந்திருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட யங் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியும், யங் ஸ்டார்னு வச்சுக்கலாம். யங் ஸ்டார்ன்ற மாதிரி அடுத்த பட்டத்தை வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும். பிரவீன் காந்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த மாற்றங்கள் வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப புத்துணர்ச்சியா வந்திருக்கீங்க போல. எஸ், ஒன்றும் இல்லை, விஜய் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். படம் தான் எடுக்க முடியல, மீசியாவது அவர் மாதிரி எடுத்துடலான்ட்டு. அவர் இப்போ ட்ரெண்டாக தானே. சூப்பர். அதனால விஜய் சார் படம் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவரை மாதிரி மீசை எடுத்துட்டாவது கொஞ்ச நாள் சுற்றலான்னு எடுத்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. எனிவே என்னன்னா, நேற்று நடிகர் சங்கம் புரட்சி கலைஞரை அந்த நடிகர் சங்கத்தில் ஒட்டுமொத்த அமைப்பும் சேர்ந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் வெளிப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, நடிகர் சங்கம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. நாங்கள் என்னைக்குமே அவரை இதயத்தில் வச்சுருக்கோம். ஓகே, அப்படிங்கிறத நேற்று நடந்த நிகழ்வு நடத்தி காட்டிட்டாங்க. அதனால் நடிகர் சங்கத்துக்கு புரட்சி கலைஞருடைய ஒட்டுமொத்த ரசிகர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லலாம், ரசிகர்கள்ன்றது ஒரு கூட்டம். ஆனால் ஆஃப்டர் டெத்து விஜயகாந்த் சார் வந்து ஒவ்வொரு வீட்டோட என்ன சொல்கிற ஒரு வாசப்படி மாதிரி ஆயிட்டாரு. வாசப்படி வந்து எவ்வளோ முக்கியமோ ஒரு வீட்டுக்கு, அது மாதிரி விஜயகாந்த் சாருடைய நினைவுகள் வந்து இல்லாத வீடே இல்லை, இல்லாத மனிதர்களே இல்லை தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும். அப்படிப்பட்டவர்களுடைய சார்பாக நடிகர் சங்கத்துக்கு நேற்று நடந்த இதில் வந்து எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னமும் எனக்கு வந்து கோபமும் வெறுப்பும் அதிகமானது திரு வடிவேல் அவர்கள் மேலே. ஏன்னா நான் நேற்று ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன், வடிவேல் சார் எப்படியாரும் வந்துருவார். ஏன்னா ஒருவேளை அங்கே போனாலும் ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை அவருடைய இப்போ சமாதிக்கு போய் ஆஃபீஸுக்கு போகிறது கூட ஏதோ ஒன்று இடிக்கலாம். இது ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து தன்னுடைய பதிவு பண்ணியிருக்கணும். வடிவேல் வந்து ஒரு பொடி வேல் ஆகிட்டாப்புல. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய கலைஞனா வேணா இரு, ஆனால் இவ்வளோ வன்மம் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு வன்மம் நிறைஞ்ச ஒரு ஆள் கிட்ட எப்படி இப்படி காமெடி வந்து கொட்டி கிடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த காம்பினேஷனை. ஏன்னா காமெடின்றதே ஒரு குழந்தைத்தனம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், இப்படிதான் வரும்னு. அது ஒரு பெரிய கலா ரசனை. அது அப்படிப்பட்ட ஒரு ரசனையோட உச்சம்தான் ராஜானே சொல்லலாம். காமெடியின் ரசனையின் ராஜா யாருன்னா வடிவேலு. எப்படி ஒரு சார்லி சாப்ளினை வந்து உலகம் வந்து தவிர்க்கவே முடியாதோ, அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு வடிவேலை நீங்க தவிர்க்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புத கலைஞன். ஆனா இவ்வளோ அற்பமா இருக்காப்லையன்றதுதான். என்னவா வேணா இருக்கட்டுங்க, உன் சொத்தை பிடுங்கினாரா விஜயகாந்த்? விஜயகாந்த் உன் சொத்தை பிடிங்கிட்டாரா? இல்ல, அவருடைய வாழ்க்கையை நீ அழிச்ச இல்லையா? அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு அவரை குஷிப்படுத்துறதுக்காக நீங்க வந்து அவரை குடியார எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ திரு விஜயகாந்த் அவர்களை அன்னைக்கு நீங்க மட்டமா பேசுனீங்க. ஆனாலும் அவர் ஜெயிச்சாரு இல்லையா? நீங்க எவ்வளவு மட்டமா பேசுனதெல்லாம் அவருக்கு அப்படியே வந்து ஓட்டா மாறிச்சு. ஆனா அன்னையிலிருந்து உங்களால சினிமால தலை தூக்க முடியல. அது ஒரு சாபம்.
இந்த சாபம் வந்து நாளுக்கு நாள் வடிவேலுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்னா, என் படத்துல நடிச்சிருக்காரு வடிவேலு, என் மேல நல்ல ஒரு மரியாதை உள்ளவர். நான் அதனால பேசும்போது யோசிச்சு தான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா பெரிய கலைஞன், மகா கலைஞன். ஆனா இங்க கலைஞன்றதை விட சார் மனிதன் ரொம்ப முக்கியம் சார், இல்லையா சார்? மனிதன் தான் முக்கியம். இப்ப ஏன் அவ்வளோ பேர் போய் விஜயகாந்த் சார் கூட்டத்துக்கு வந்தாங்க? எல்லாருமா போய் சாப்பிட்டுருப்பாங்க? கிடையவே கிடையாது. அதுல ஒரு 5% சாப்பிட்டிருந்தாலே பெரிய விஷயம். ஆனா அந்த 5% ஏழைங்க, இல்லாதவங்க. நீ இல்லாதவங்களுக்கு செய்யறன்னும் போது இறைவனே உன்னை தலை வணங்குவான். அதுதான் விஜயகாந்த் சாருக்கு வந்த கூட்டத்தோட அந்த மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இல்லைங்களா? எழுதி வச்சிங்க. இன்னொரு இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு மரணத்தில் ஒரு மரியாதை. காதலுக்கு மரியாதைன்றது அது யாருக்கு வேணா கிடைக்கும். ஆனா மரணத்தில் மரியாதை இருக்குல்ல, அது வந்து இனி எழுதி வச்சிங்க, யாருக்குமே அமையாது. ஏன்னா எல்லாருமே சுயநலமா இருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, எல்லாரையும் அன்பா இருந்திருக்காரு, அரவணைச்சிருக்காரு. மரணத்துல அவரை மன்னாதி மன்னன் ஆக்கிடுச்சு. மரணம் வந்து நீ நல்லவனா கெட்டவனா, ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, கண்ணதாசனுடைய பாட்டு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. அப்படின்னா என்னன்னா, நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம், உங்க பையன் நல்லா இருப்பாரு, ராஜாவாவாரு, இல்ல கஷ்டப்படுவாருன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். அப்ப பிறப்ப வந்து ஜாதகம் சொல்லிடும். நீங்க இறக்கும் போது உங்களுக்கு எத்தனை பேர் வந்தான், எத்தனை பேர் அழுதான், எத்தனை பேர் உன் பிரிவால வந்து தவிச்சான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உன் மரணத்துல உனக்கு தர மரியாதை அப்படின்னு கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு அது. அந்த பாட்டுக்கு உதாரணமா வாழ்ந்த ஒரு திரு விஜயகாந்த் அவர்களை இன்ன வரைக்கும் அந்த பொடிவேல், இனிமே நான் வந்து வடிவேல்னு சொல்ல போறது இல்லை, அவர் என்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு போய் ஆனர் பண்றாரோ அது வரைக்கும் இனிமே அவரை நான் அன்போடு இன்று முதல் பொடிவேலு என்று அழைக்கப்படுவார். ஓகே? எப்படி அவர் குடியாரன்னு சொன்னார் இல்லையா, இல்லைன்னா குடிவேலு. குடிவேலு கூட கிடையாது, குடிச்சிருந்தா தான் அழுதுட்டு ஓடியாந்துருப்பானே. குடி வந்து ஒருத்தரோட ஈகோ இருக்கு பாத்தீங்களா, நான் யாரு, என்ன அவர் அது பண்ணிட்டாருன்னு. ஆனா நீ குடிகாரனா இருந்தா குடிச்சிட்டாவது ஓடி வந்திருப்ப. அப்போ உனக்கு குடிவேலு கூட கிடையாது, வடிவேலுக்கு இல்ல, பொடிவேலு தான். விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வானத்தை போல் வளர்ந்து நின்ற அவருடைய பெருமைக்கு முன்னால் வடிவேலு பொடிவேலுவாக ஆகிவிட்டார். நேத்து எல்லாருமே எதிர்பார்த்தோம், அங்க எல்லா மீடியாக்களும் எதிர்பார்த்தாங்க, வந்திருந்த அத்தனை பேரும் வடிவேலு வருவாரு, வடிவேல் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சரத்குமார் சார் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நேற்று பேசினப்ப சொன்னாரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாருன்னா, நிச்சயமா வடிவேலு கதவை சாத்திக்கிட்டு அழுதுருப்பாருன்னு. உண்மைதான், அது நானும் அதை ஒத்துக்கிறேன். நிச்சயமா வடிவேலு அழுதுருப்பாரு. அவ்வளோ என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ நான் விஜயகாந்த் சாரால் அடைஞ்ச லாபத்தை விட நான் சாப்பிட்ருக்கேன், நான் அவரோட சீட் ஆடி இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். நிறைய 54 டைரக்டர்களுக்கு லைஃப் கொடுத்துருக்காரு, எத்தனையோ ஹீரோயின்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எத்தனையோ புடிசருங்களா உருவாக்கியிருக்காரு, தான் கூட இருந்தவனெல்லாம் உருவாக்கியிருக்காரு. ஸோ அது மாதிரி வடிவேலையும் அவர் உருவாக்கியிருக்காரு. வடிவேலுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து விஜயகாந்த் சாரும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மரணம் வந்து அவரை அழ வச்சிருக்கோம். அந்த அழறதுக்கு மீறி ஒரு ஆணவம் வந்து ஏதோ ஒரு ஈகோ ஒன்று தடுக்குது. உங்க ஆதன் மூலமா அண்ணன் பொடிவேலுக்கிட்ட என்னுடைய சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செய்து போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு இல்லையா? உங்களுடைய இப்போ ஒட்டுமொத்த மக்கள் வந்து இன்னும் சவிப்பாங்க. நான் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது சிலதெல்லாம் மறைமுகமா இருக்கணும். இருந்தாலும் ஏன்னா இப்போ நான் வடிவேல் அண்ணனுக்கு ஃபோன் போட்டால் எடுப்பாரு, சொல்ல முடியாது, எடுக்காம கூட இருப்பாரு. அதனால எனக்கு அவர்கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது. உங்க சேனல் மூலமா சொல்றேன், தயவு செய்து விஜயகாந்த் சார் இடத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு வாங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கிற உங்களோட வாரிசுக்கு நல்லதா இருக்கும். இல்லைன்னா காலம் பூரா இதை எங்கேயோ ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருப்பான், விஜயகாந்தோட ஃபேன்ஸுங்க. ஏன்னா அது ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு. அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை போய் செஞ்சிருங்களேன். செய்யலைன்னா இது வந்து வடிவேல் சாருடைய வாழ்க்கை பூரா ஒரு பெரிய ஒரு துக்ககரமான ஒரு துரத்தும், அவர் துக்கம் துரத்தும். அதுலேருந்து அவர் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நேற்று சந்திரசேகர் வந்துருது, வாகி சந்திரசேகர் சார், அவர் வந்து டிஎம்கேல இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனாலும்
அவர் வந்து அவ்வளோ ஹானரா பேசினாரு. வேற கட்சி, டோட்டலா கொள்கையே வேற, ஆனால் நட்பு. அந்த உள்ளார்த்தமா அந்த நேத்து சந்திரசேகர் சார் பேசினாங்க இல்லையா, அது வேணுங்க. அது அவர் ஸ்டாலினை பத்தி கவலைப்படல, டிஎம்கேவை பத்தி கவலைப்படல, எதை பத்தி அவர் கவலைப்படல. எனக்கு என் நண்பன் அப்படின்னு வந்தாரு பாருங்க. அது வந்து என்னன்னா ஸ்டாலினுக்கே பிடிக்கும் சார். ஸ்டாலினும் சிஎம்மும் மனுஷன் தானே. உங்ககிட்ட அந்த எப்பவுமே சார் அரசியல்வாதி என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க, நான் தோத்து இருக்கும் போது என் கூட இருக்கியா அதுதான் பார்ப்பாங்க. நல்லா இருக்கும்போது கூட இருக்கியான்னுலாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ சந்திரசேகர் சார் அவளை பேசுறாருன்னும் போது ஸ்டாலின் சாருக்கு வந்து சிஎம்முக்கு சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு நமக்கும் இப்படி பேசுவான், இவன் துரோகி கிடையாது அப்படின்னு. துரோகியா இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. கலைஞனா இருக்கிறத விட துரோகி ஆகக்கூடாது. இங்க வடிவேல் சார் வந்து துரோகியா போக்கஸ் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு ஆணவம், நானுங்கிற ஆணவமா தெரியல, எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. அதாவது இந்த லெவலுக்கு அவர் கோபத்தை வெளிப்படுத்தணும்னா ஒன்று சொத்தை பிடுங்கிருக்கணும், இல்லை வேற ஏதாவது குடும்பத்திலே கை வச்சிருக்கணும். விஜயகாந்த் அப்படி இல்லாம பண்ணுவார் பாவம். அது எதுவுமே இருக்காது, ஏதாவது கோபத்துல பேசியிருப்பாங்க, இல்லை அவர் பேசினதா எவனா கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பா பேசியிருப்பான். அப்படிதான் வந்து நடந்திருக்குமே தவிர உண்மையிலேயே எந்த கெட்டதும் விஜயகாந்த் சார் வடிவேல் ஃபேமிலிக்கு நிச்சயமா பண்ணிருக்க மாட்டார். அதனால என்னோட ரெக்வெஸ்ட், தயவு செய்து வடிவேல் சார் அவர் குடும்பத்தோட போய் பண்ணிட்டாருன்னா இன்னும் நல்லது. வெறும் வடிவேல் சார் போகக்கூடாது, குடும்பத்தோட போய் அந்த பரிகாரமா நீங்க போயிட்டு வரணும். அகங்காரத்தை தூக்கி போட்டு விட்டு பரிகாரத்தை செய்யுங்கள், அது உங்க குடும்பத்துக்கும் நல்லதுன்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். கண்டிப்பா நடிகர் சங்கம் சார்பா இந்த ஒரு விழா வந்து நடத்தப்பட்டுச்சு. அதுல முக்கிய பங்குகோலா வந்து விஷால் அவர்கள் வந்து இருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் மறைந்த அன்னைக்கு விஷால் அவர்களால் வர முடியல, வெளியூர்ல வந்து இருந்ததுன்றது நேத்து வந்து அவ்வளவு எமோஷனலா பேசினாரு. விஷால் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆல்வேஸ் ஐ லவ் விஷால். நான் விஷால் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கும்போது அவர் தலைவராக இருந்தார், நான் வந்து இசி மெம்பராக இருந்தேன். என்னை துணைத் தலைவராக ஆக்க ட்ரை பண்ணார். கௌதம் மேனன் ராஜினாமா பண்ணார், பிரகாஷ் ராஜ் சாரும் ராஜினாமா பண்ண உடனே விஷால் தான் சொன்னார் பிரவீன் காந்தியை துணைத் தலைவர் ஆக்கணும்னு. அப்புறம் கூட இருந்தவனுங்க அதை கேட்டுறானுங்க. எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது, இருந்து நான் ட்ரை பண்ணி வந்திருப்பேன். எனக்கு அதெல்லாம் பெரிய பதவி மேலாம் எனக்கு என்னைக்குமே ஆசை கிடையாது. ஸோ நல்ல மனிதன் விஷால். இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன், விரைவில் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும். நடிகர் சங்கம் நாடாளும், நடிகர் சங்கம் நாடாளும். விஜயகாந்த் சாரு எப்படி அவரை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு கடைசி வரைக்கும் இருந்தாரோ, அவர் செத்ததுக்கு அப்புறமும் வேலை செய்யறாரு. அவர் ஆத்மா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வேலையை. எழுதி வச்சிங்க, இன்னொரு 1 இயர்ல அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும். நாசர் சார், விஷால் சார், கார்த்தி சார், இன்னும் துணைத் தலைவர் நம்ம கர்ணா மற்றும் நிறைய பேர் அங்கே வந்து உயிரை கொடுக்குற ஆட்கள் அங்கே நிறைய இருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, உதயா நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஆட்கள். கொஞ்சம் புரிந்துணர்வுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் அங்கே எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கணும். இப்போ விஜயகாந்த் சார் பேரை வைக்கணும்ன்றதான் நேற்று பெரிய டிமாண்டு. கட்டி முடிங்க, கேப்டன் பேரை வைங்க, கட்டி முடிங்க, கேப்டன் பேரை வைங்க. இப்போ அங்க என்ன நடக்கும் நான் இப்ப சொல்றேன். டிஎம்கே ஆட்சி நடக்கிறதுனால கட்டி முடிக்கும் போது நிச்சயமா கலைஞர் பேர் வைக்கணும். அது வந்து புரோட்டோகால் வழியா அது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஒரு சிஎம் நிச்சயமா ஃபங்க்ஷனுக்கு சிஎம் வருவாரு, அப்போ கலைஞர் பேரை தவிர்க்க முடியாது. அப்போ கலைஞர் பேர் இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆரை நீங்க தவிர்க்கவே முடியாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்க தவிர்க்கவே முடியாது. அப்போ புரட்சி தலைவருடைய பேரும் இருக்கும். மூணாவதா கேப்டன் புரட்சி கலைஞருடைய பேரும். அங்க பாருங்க, புரட்சி தலைவர்ல பாதி புரட்சி, கலைஞர்ல பாதி, இங்க ரெண்டு சேர்ந்ததுதான் புரட்சி கலைஞர். சோ கருணாநிதியும் திரு கருணாநிதி அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன சக்தி இருந்ததோ அதே சக்தி இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு செத்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. 2 பேருக்கு என்ன சக்தி இருந்ததோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும், அந்த 2 சக்தி இப்போ ஒன்னா சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துருச்சு. ஓகே, அந்த வந்த சக்தி சும்மா இருக்காது. அதோட ஆட்டம் அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிடும். அதை நான் நேற்று அங்க இருந்த உறுப்பினர்கள் எல்லாருடைய இதுலயும் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் அந்த மூடு வந்துருச்சு, எப்படியும் இந்த இதை கட்டி முடிக்கணும்னு. அதுக்கான வேலையை அவங்க துரிதமா செய்வாங்க. மிகப்பெரிய அளவுல இந்த வந்து நடத்தி முடிக்கப்படும். 3 பேர் கலைஞர், எம்ஜிஆர், கேப்டன்,
இவங்க 3 பேர், ஏன்னா நல்ல 3 பில்டிங் இருக்கு, தாராளமாக வைக்கலாம், 3 பேர் வைக்கலாம். ஸோ அதோட இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த வேலையை அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்கன்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கு காரணம் நேத்து நடந்த நிகழ்வு. அதுல விஷால் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த அன்பு, திரு நாசர் அவர்கள் ஒரு சாதாரண எளிமையா ஒரு பாருங்க, ஒரு தலைவர் மாதிரியே ஒரு பெரிய நடிகர் மாதிரியே இல்லை பாருங்க, சாதாரணமா இருந்தார் பாருங்க. ஸோ அந்த எல்லாரையும் இப்போ விஜயகாந்த் ஆட்டி வைக்கிறாருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே கண்ட்ரோல்டு பை கேப்டன். எப்படி மலேசியா சிங்கப்பூருக்கு எல்லாரும் அப்படி குழந்தை மாதிரி போயிட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப அங்க தலைமையில் இருக்கிற அத்தனை பேரையும் கேப்டன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு வந்துருச்சு. அதனால அந்த பில்டிங் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு மேலும் ஒரு மணிமகுடம் விஜயகாந்துக்கு இந்த தமிழ் சினிமா செய்யும். புரியுது சார். அதே மாதிரி நேத்து நடந்த விழால எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது அஜித் அவர்கள் இந்த விழாவுக்காவது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு, வராததுக்கு என்ன காரணம், என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் ஏன்னா இப்போ தலையும் விஜயும் பேசவே பயமா இருக்கு, விஜய் அவர்களையும் தலையையும் பேசவே பயமா இருக்கு. கீழே கமெண்ட்ஸுங்க காரி துப்புறானுங்க, பயமா இருக்கு. இருந்தாலும் சில நிஜங்களை பேசிதான் ஆகணும். என்ன பண்ணிடுவீங்க, திட்ட போறீங்க. மேக்சிமம் பசங்க உங்களால் அவ்வளவுதான் முடியும். ஆனாலும் நீங்களும் யோசிங்க. திரு அஜித் அவர்கள் நல்ல மனிதர், தங்கமான மனிதர். எனக்கு தெரியும், நான் அவரோட 6 மாசம் டிராவல் பண்ணியிருக்கேன். தங்கமான மனிதர். என்ன உங்களுக்கு கொள்கை முரண்பாடு இருந்தாலும், ஓகே, என்னவா நீ இருந்தாலும் மரணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணப்படுறோம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா மனிதனும் ஒவ்வொரு மூச்சு காத்தும் உங்க மரணத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஒரு மூச்சு கம்மியாயிடுச்சுன்னு. ஓகே, விடாமுயற்சியில் நாம் மூச்சை தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுதான் விடாமுயற்சி. எதுன்னா உங்களுடைய மூச்சு விடாம இருக்கிறது தான் விடாமுயற்சி. அந்த நிலை எல்லாருக்குமே வரும். யாருமே உயரத்திலே இருக்க போறதில்லை. ஓகே, யாரா இருந்தாலும் தரைக்கு வந்துதான் ஆகணும். அப்படின்னும் போது நீங்க அதுவும் அஜித் மாதிரியான ஆட்கள் திரு அஜித் அவர்கள், திரு விஜய் அவர்கள்லாம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட இதயத்துல உக்காந்துருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, பத்தியா எங்க தலை கெத்து பத்தியா போவே இல்லை பத்தியான்னு ஒரு தப்பான கலாச்சாரம். இது புரியுதா உங்களுக்கு? ஒரு தப்பான கலாச்சாரம். ஏன் வரல நீங்க? என்ன அவ்வளவு பிஸி? இந்த 4 இஷ்யூ படம் ரிலீஸா? அடுத்த வாரம் பண்ணுங்க. விஜயகாந்தோட ஃபேன்ஸ் நிப்பாங்க உங்க படத்துக்கு, இல்லையா? நீங்க என்னவா வேணா இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, ஆனா முதல்ல மனிதனா இருங்க. அதுதான் விஜயகாந்த் சொல்லிட்டு போனது. அந்த மரணம் அதை தான் நமக்கு காட்டுச்சு. ஓ, மனிதனா இருந்தாதான் இங்க நமக்கு மரியாதை கூடும் அப்படிங்கிறத அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரு அஜித் அவர்கள் வராதது மிகவும் கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. என்னால என்ன மேக்சிமம் திட்டுவானுங்க, என்னென்ன தப்பு நடக்குன்னு நான் சொல்றேன். திட்டுவானுங்க, பரவாயில்ல, திட்டுங்க. கால் ஷீட் கொடுக்காம போகலாம். மேபி ஃபியூச்சர்ல நான் திருப்பி ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு அஜித் கிட்ட போய் நிற்க முடியாம போயிடும். பரவாயில்ல, ரெண்டும் பரவாயில்ல. எனக்கு நான் அப்பவே தூக்கி போட்டேன். 20 வருஷம் முன்னாடியே எனக்கு அஜித் படம் வேணான்னு தூக்கி போட்டோம் நான். எனக்கு இப்போ ஃபியூச்சர்லாம் அஜித் எனக்கு கால் ஷீட் கொடுக்கணும்ல, எனக்கு அது நீ கால் ஷீட் கொடுக்கணும், உன்னால நான் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உண்மையை சொல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன். ஓகே, நான் திருப்பி திரு அஜித் அவர்களுக்கு நான் உங்க சேனல் மூலமா எப்படி நான் வடிவேலுக்கு ரெக்யூஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி திரு அஜித் அவர்களுக்கு நான் ரெக்யூஸ்ட் பண்றேன். இது ஒட்டுமொத்த நான் சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்லுது. தமிழ்நாடு எல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு விஜயகாந்த், அதனால சொல்றேன். ஓகே, இல்லைன்னா எனக்கு நான் பேச மாட்டேன். நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால விஜயகாந்தோட சோல் எவ்வளவு பவரா இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. இல்லைன்னா நான் இவ்வளவு மல்லு கட்டி விஜயகாந்த் சாருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதன், நல்லதை செய்ய இறங்கிட்டாருன்னு எனக்கு தெரியுது. அதனால திரு அஜித் அவர்கள் என்ன வேலைப்பாடுகள் இருந்தாலும் அவருடைய நேத்து வந்திருக்கணும், வர முடியாதுக்கு என்னதான் நீங்க காரணம் சொன்னாலும் தயவு செய்து அவருடைய சமாதிக்கு போய் சமாதானம் செய்யுங்கள், மக்களை சமாதானம் செய்யுங்கள், விஜயகாந்தோட சோலையும் சமாதானப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால படங்களுக்கும் நல்லது. கண்டிப்பா. அதே மாதிரி விஜய் அவர்கள் மறைவுக்கு முத நாளே அட்டன் பண்ணிட்டாரு. இதனால வர முடியல, பல காரணங்கள் கூட இருக்கலாம். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் சார் வந்துட்டார்ல, அது அவரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட்டுங்க. உடனே ஓடி வந்துட்டார். இஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு கடன் இருக்குல்ல, விஜய் சாருக்கு
ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு இல்லையா. அவர் கீழே இருக்கும்போது தூக்கி விட்டது. முதல்ல விஜயகாந்த் சாரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எஸ்சிஎஸ்சி 2 வாட்டி தூக்கி விட்டுருக்காரு. சட்டமன்றத்தில் ஹீரோவை போட்டு ஒரு லிஃப்ட் கொடுக்குறாரு. திருப்பி ஒரு வாட்டி அவர் கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது திருப்பி லிஃப்ட் கொடுக்குறாரு. அப்படி லிஃப்ட் கொடுத்து அவருடைய பையன் வராரு இண்டஸ்ட்ரிக்கு, விஜய் சார் வராரு. விஜய் சார் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் தான் எடுத்தோன்னே ஆடிக்கிறது ஜாக்பாட்டு. அஜித்தெல்லாம் எத்தனை படம் உங்களுக்கு போராடினார், அவர் போராடி தான் வந்தாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து போராடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு படம் செந்தூர பாண்டி இல்லையா, அந்த படத்தில் அவருக்கு ஒரு இது பண்ணி எல்லாரையும் கவனிக்க வச்சு கேப்டன் சின்ன கேப்டன்ற மாதிரி, அதாவது அடுத்த வாரிசுன்ற மாதிரி ஒரு மூடு கிடைச்சது. அதில் அதுக்கு அடுத்து போய் உனக்காக டேக் ஆஃப் ஆகி இன்னைக்கு தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள். அந்த நன்றி கடனை தான் அவர் வந்தார். இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த அவருக்கு நடந்த சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தது பார்த்தீங்களா, அந்த அசம்பாவிதம் நடந்தது வந்து நிச்சயமாக விஜயகாந்த் சாருடைய ஃபேன்ஸுங்களா இருக்காது. அவங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மீசை ராஜேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த விஜய் சார் ஃபேன்ஸுங்களுக்கும் ஒரு கிளாஷ் ஒரு 7-8 மாசமா உங்களுடைய புண்ணியத்தால், உங்கள் சேனலுக்கு புண்ணியத்தினால அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய சண்டை வந்துருச்சு. அந்த கோபத்தில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்ட்ரெயிட்டாக விஜயகாந்த் சாருக்கும் விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்களுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. விஜயகாந்த் சாருடைய நிறைய ஃபேன்ஸுங்க விஜயோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆக்ஷனு, ஃபைட்டு, நம்ம ஊர் பையன் கருப்பாக இருக்காப்புல, அந்த கனெக்டிவிட்டியில் அவங்க வந்து தே ஆர் லவ்விங். ஸோ அதனால் எனக்கு திரு விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு அஜித் அவர்கள் தான் இன்னமும் தன் கடமையை மிச்ச மீதி வச்சிருக்காரு. அந்த மிச்ச மீதியை தொடச்சி போடுங்க. ஏன்னா தலைன்றது எப்பவுமே தலை தாங்க, தலை கட்டா நிற்கணும். தலைன்னா என்ன அர்த்தம்? சும்மா தலைன்னா தலை முன்னாடி நிற்கணும், நல்லது கெட்டதுக்கு முன்னாடி நிற்கணும் தலை, அப்பதான் தலை. சும்மா சினிமாவில் தலை காட்டுறதா தலை இல்லையா? தலைன்னா எல்லாத்தையும் எப்படி விஜயகாந்த் சார் எப்படி நிற்பார் பாருங்க. சிவாஜி சார் டெத்துக்கு இறங்கி வேட்டியை கட்டினா அப்படி இறங்கினார் பாருங்க, அதுதாங்க தலை. அதுதான் தலை, முன்னாடி போய் நிற்கணும். அங்கதான் லவ் வரும். நீ வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணுவான்? உங்ககிட்ட பர்சனாலிட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? இந்த ஃபேம் எவ்வளோ நாள் இருக்கும்? இதெல்லாம் இல்லை. மக்கள் அன்பு தான் என்னைக்குமே நிற்கும். அந்த மக்கள் அன்பு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். இதெல்லாம் அவருடைய இதில் வந்து அது போய் சேரும். அதனால திரு அஜித் அவர்கள் தயவு செய்து உடனடியாக அதை நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஒருவேளை யாருக்குமே தெரியாம போய் பார்த்துட்டு வந்தாரான்னு தெரியல. யாருக்குமே தெரியாம சைலண்டா நைட்டை போய் அவங்க ஃபேமிலியை கூட பார்த்துட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் அஜித் அந்த மாதிரி ஆள் தான். நான் யாருக்கும் தெரியாம எதுங்க இதெல்லாம் போய் பப்ளிசிட்டி பண்றீங்க, இது என் கடமைன்னு கூட செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா சாரி, நமக்கு தெரியாம பேசக்கூடாது. நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம பரவாயில்லப்பா, தலை வந்து கெத்தா தலை நிமிந்து. சார், அஜித்தோட ஃபேன்ஸுங்க எத்தனை பேர் விஜயகாந்தை நேச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இன்னும் ஏன் தலை இன்னும் போல, ஏன் இன்னும் தலை போல, ஒரு நெருடல் இருக்குமா இருக்காதா? சார், நீங்க தனி ஆள் கிடையாது சார், நல்லா கேட்டுங்க. அஜித்தும் விஜயும் தனி ஆள் கிடையாது. ரஜினி சாருடைய ஃபேன்ஸுங்க தான் உங்களை ரசிக்கிறாங்க. விஜயகாந்த் சாருடைய ஃபேன்ஸ் தான் உங்களை ரசிக்கிறாங்க. எம்ஜிஆரோட ஃபேன்ஸுங்க உங்களை ரசிக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுக்கணும் இல்லையா? அதனால தயவுசெய்து திரு அஜித் அவர்கள் விரைவில் செல்வார் என்று நம்புகிறேன். இந்த நடிகர் சங்கம் சார்பா இந்த விழா வந்து முக்கியமா நடத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? முக்கிய காரணமா? கடமை சார், அது கடமை இல்லையா? என்ன நீங்க சொல்றீங்க? அதாவது நியாயமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசே நடத்தணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏவா, எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்திருக்காரு இல்லையா? எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்து எனக்கு அது கூட சாதனை இல்லை சார். நிறைய பேர் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மக்கள் வந்தாங்கல்ல சார், அந்த மக்களுக்கு மரியாதை தரணுமா இல்லையா? வந்தவங்க யாரு? அந்நிய தேசத்து ஆளா வந்தாங்க, ஏலியனா வந்தாங்க, அயலானா வந்தாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே வந்திருக்காங்க. அப்ப விஜயகாந்தை பிடிச்சிருக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னா, அரசாங்கமே விஜயகாந்துக்கு ஒரு ஹானர் பண்ண ஒரு தபால் தலைக்கு ரெக்யூஸ் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், பண்ணி விஜயகாந்தை ஹானர் பண்ணணும். நான் சொல்றது விஜயகாந்த் சாருக்காக அல்ல, மக்களுக்காக. ஓகே, ஸோ கவர்மெண்ட்டே செஞ்சிருக்கணும், செய்ய மாட்டாங்க. ஏன்னா பாலிடிக்ஸ், அந்த கட்சி வளர்ந்துருட்டும், அவங்களுக்கு ஒரு பயம், அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நடிகர் சங்கம் இன்னைக்கு அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு பாதி முக்காவாசி முடிஞ்சிருச்சு.
அப்படி அப்படி நிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இடத்த மீட்டெடுத்தது தான். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆரோட கடைசி படம். அது மாதிரி நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியன் உண்மையிலே புரட்சி கலைஞர் தான். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நடிகர் சங்கம் மரியாதை செலுத்துவது கடமை. அந்த கடமையை அவங்க சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் மேபி கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம அஜித் சார் வரலன்றதும் வடிவேல் வரலன்றதும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா அவங்க பெரிய ஆளுங்க, அங்கேயும் வரல இங்கேயும் வரலன்னும் போது கேள்வி வருது. இது மாதிரி நிறைய பேர் வேற ஏதோ கமிட்மெண்ட்ஸில் வராமல் இருக்கலாம், இல்லை அவங்க வந்துட்டு போயிருக்கலாம். எல்லாருமே நடிகரா அத்தனை பேருமே, நடிகர் மட்டும் இல்லை, நல்லா கேட்டுங்க, சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருமே நேற்று வந்தாங்க. வெறும் நடிகர்கள் மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்களா? எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே விஜயகாந்தை நேசிக்கிறோம். நான் வந்து நடிகர் சங்கத்திலையும் இருக்கேன், மெம்பராக இருக்கேன். ஆனால் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் நான் வந்து போஸ்டில் இருக்கேன். நான்லாம் வந்து முன்னாலேயே போய் ஆளாக போய் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா ஐ லவ் விஜயகாந்த். அதனால அந்த கடமையை அவர்கள் நன்றி உணர்வோடு செய்து விட்டார்கள். அதாவது இந்த விழா வந்து நடத்தப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து திமுக அரசு வந்து ஓரளவு அவங்களால முடிஞ்ச வந்து சப்போர்ட்டை வந்து பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஆட்சி அதை எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இடம் கொடுத்தாங்களா? என்ன சப்போர்ட்? இல்ல கேக்குறேன். இல்ல சொல்லுங்களேன், என்ன சப்போர்ட்? இடம் கொடுத்ததா? வேற என்ன 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 ஒரு மரங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஆதரவு மாதிரி என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க சார். 72 குண்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா? ஓகே, 72 குண்டுக்கு. ஓகே, அது இல்லைனாலும் அது கவர்மெண்ட்டில் யார் இருந்தாலும், கவர்னர் ஆட்சி இருந்தாலும் அது நடக்கும். கவர்னர் ஆட்சியாக இருந்தாலும் அது எங்க மக்கள் வந்து நிக்கிறாங்க. நீங்க மரியாதை கொடுத்துட்டு போயிட்டீங்களா? நீங்க எப்படி வந்தது பாத்தீங்களா? கூட்டம் மிரண்டு போயிடுச்சு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி சவுத்து, இந்தியா பூரா பேசு பொருள் ஆயிடுச்சு. என்னையா ஒரு நடிகன் அரசியல்ல கூட ஒன்றும் பெருசா பண்ணல, இவ்வளோ கூட்டம் வருதா அப்படின்னு உலகம் பூரா பேசினாங்க சார். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே டெலிகாஸ்ட் தானே, எல்லாமே. ஒரு தனி மனுஷனுக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு உலகம் பூரா பேசினாங்க. அவன் மொழியில இட்டாலியில பேசியிருப்பான், பிரெஞ்சில் பேசியிருப்பான். அவ்வளோ பெரிய அதிர்வை உருவாக்குனவருக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணல. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அரசு வந்து அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கவர்மெண்ட் கொடிக்கம்மா பாதியில் தொங்குச்சா அப்படி பண்ணுங்க. பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பண்ணுச்சிங்கன்னு. அது வந்து அரசோட துக்க நாளாக மாறி இருக்க வேண்டும். மக்களோட துக்க நாளாக தான் நிற்குது, அரசோட துக்க நாளாக மாறி இருக்கணும். ஏன்னா ஒரு ஆட்சியில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சட்டசபையில் 2 வாட்டி இருந்திருக்காரு, இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் துக்க நாள்னு சொல்லி அரைக்கம்பத்தில் கொடி பறக்கும்னு சொல்லி ஆனர் பண்ணியிருந்தா விஜயகாந்த் சாரை நீங்கள் ஆனர் பண்ணதா நாங்கள் ஏற்றுக்குவோம். இல்லாத வகையில் தொல்லை பண்ணல, அது வரைக்கும் ஓகே. தொல்லை பண்ணல. எங்கே இந்த குடும்பம் பெருசாக வந்துருமோன்ட்டு பயந்து தீவுத்துறையில் கொடுக்க மாட்டோம் சார், நீங்கள் வேணா இங்கே வச்சிங்கன்னு தொல்லை பண்ணல. அது தெளிவாக அண்ணாமலை சொல்லிட்டு போயிட்டார், மாற்றுக்க எடுத்து அப்படின்ட்டு. அதனால நீங்கள் கொடுத்துட்டீங்க. தீவுத்துறையில் கொடுத்ததுக்கு வேணா நன்றி சொல்லலாம், அவ்வளோதான். நிறைய விஷயம் பேசலாம் சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னொரு விஷயம், நேற்று நானும் மீசை ராஜேந்திரனும் விஜயகாந்தோடைய அந்த அன்னதானத்தை பற்றி கடைசியாக ஒன்று நான் சொல்கிறேன். நேற்று நைட்டு நானும் மீசை ராஜேந்திரன் அவர்களும் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டு, அவரும் விஜயகாந்த் சாருக்காக விசுவாசமாக நிறைய பேசினார், நானும் பேசினேன். ஃபோனில் அவர் பேசினார். நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. நான் சாப்பிடல. நான் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன், காலையில் மதியம் சாப்பிட மாட்டேன். நைட்டு நான் ஃபோனில் விஜயகாந்த் சாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சு. நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்ற ஆள். பார்த்தா எல்லா ஹோட்டலும் க்ளோஸு. அப்புறம் பார்க்குறேன், மணி பார்த்தா 1:15. சார் மணி 1:15 ஆயிடுச்சு சார், நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். நான் தனியாள், வீட்டில் கூட யாரும் இல்லை, நான் ஹோட்டலுக்கு போ சார், எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவ்வளோ நேரமும் அடுத்தவங்களுக்கு சோறு போட்ட விஜயகாந்த் சாரை பற்றி பேசியிருக்கோம், எனக்கு சோறு போடாமல் விட்டுருவாரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு கோயம்பேடு, நான் ஆழ்வார்த்தினல்ல இருக்கேன், காரை எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறேன். கரெக்டாக கடை மூடுற நேரத்தில் எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கடைக்காரன். கரெக்டாக 1:15 மணி எனக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க, க்ளோஸ். ஸோ நான் சொன்ன வார்த்தை, விஜயகாந்தை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி ஒரு சக்தியான இடத்துக்கு விஜயகாந்த் போயிட்டாரு. இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். முதல்ல விஜயகாந்த் சாருடைய ஃபேமிலியில் இருக்க மேடம், சுதீஷ் சாரு, அந்த 2 பசங்க விஜயகாந்த் அவர்களை ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த ஆத்மாவாக நினைச்சு அவரை மனசுலயே நினைச்சுக்கிட்டு நீங்க நல்லதை மட்டும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மிக உயரத்தில், உச்சத்தில் உங்கள் குடும்பத்தை
விஜயகாந்த் சார் வைப்பார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் யார் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாலும் திரு விஜயகாந்த் அவர்கள் உங்களை வழி நடத்துவார். இதை நான் நேற்று கண்டுபிடிச்சேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சார். தொடர்ந்து நிறைய பேசுவோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.